ஆசானாசியால் ஆகிய நண்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் அவர்கள் நோயில் நீக்கப்பட்ட அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார குடியாசார் முருகப்பெருமானின் கல்வி அவதார பாஷிவ சுமத்த சர்வ வள்ளலாரின் வழித்தோன்றல் மரணத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுபுகாரக மகாதேஸ்வர சுவாமிகளிடம் திருவடி பிரிந்து வேண்டியோம். ஓம் ஆறுபுகாரக மகாதேஸ்வர சுவாமிகள் வாழ்வார் காப்பான கருவதார் கோபாலர் கருவதார் சத்யநாதர் முப்பான மண்டலம் கொடுத்த சித்தர் தேவா லட்சுமி விவேகன் கோபால கோரகர் முன்னிலையா கூர்மவேணி கண்ண சண்டிகேசன் மாப்பான வாதி சுந்தாரியான மாதவன் சுவாமி காக்கிறார் மகான் ரோகர் சித்திரகுடிகள் போற்றிப்போம் இதுவரை அரங்கத்திற்கு போற்றி அரங்கினை முருகன் போற்றிப்போம் அகத்தை வாழ்ச்சினமாய் நெல்லோடு அத்தை சுற்றி கண்ணைவார் கொள்கைவார் அகத்தேரை காசாய் வருகைவார் போய் சுத்திரவார் கைகொள்வார்கள் அகத்தேரை நெல்லிக்கடை செல்ல யாருக்கும் கடையில் அரசு வைப்பார் அகத்தேரி தான் வைத்து ஆயிரத்தெட்டு கண்டமானார் ஓம் அமைச்சு சாயனம் ஆறு பறக்கம் ஆறு பறக்கம் டாக்டர் சங்கரன் ஐயா மயக்கவியல் டாக்டர் சங்கரன் சார் அவர்கள் குடும்பத்தார்கள் மயக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர்திரு ரகுதியா பரந்தனிமா குடும்பத்தார்கள் முளைகரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி நம்பியர்கள் குழந்தைகள் அபிஷேக் சகானா அவங்க இருக்கிறது யோசை கோலமத்தில் மற்றும் வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் தென்காசி நினைவில் வாழும் டாக்டர் எஸ் காளிமுத்து ஐயா அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையிலே இளைப்பாறும் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க. வேண்டுபவர்கள் மனைவி திருமதி மீனாட்சி காளிமுத்து அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மகன் முனைவர் சுப்பிரமணியன் ஐயா பேராசிரியர் மாசிதா இந்து கல்லூரி மற்றும் டாக்டர் எல் சுபா அம்மா அவர்கள் வடக்கே சித்தார்த்தி மற்றும் தேசி மீனதர்ஷினி பேரன் கமல் அவர்கள் குடும்பத்தார்கள் இன்று அன்னதான உயர்திரு டாக்டர் சங்கரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைசேரியா திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை நிர்வதியா மரணதிமா குடும்பத்தார்கள் முளைகரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானாக இருக்கிற குழந்தைகளை மற்றும் நினைவில் வாழும் டாக்டர் எஸ் காளிமுத்து ஐயா அவர்கள் நினைவாக அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பான் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க. வேண்டுபவர்கள் மனைவி திருமதி மீனாட்சி அம்மா மகன் முனைவர் சுப்பிரமணியன் ஐயா பேராசிரியர் வாசிதா இந்து கல்லூரி மற்றும் டாக்டர் எல் சுபா அவர்கள் மற்றும் தேசி மீனதர்ஷினி பேரன் கமல் அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயோகர்களுக்கு என்ன வளமும் நமக்கு அவங்க மேற்கொண்டாடி இருக்கிறோம். குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கிய ஒப்புமைகள் ஆசாரிக்க நோய்க்கு மருந்தோடு விளையாடுறாங்க. ஆசாம் வைக்கப்பட்டு ஆஸ்பத்திரி இந்த இடத்துல ஹைதராபாத் ஆஸ்பத்திரிகளுக்கு நோயாளிகளுக்கு அன்னதானமாக வாங்கி பயணிங்க சொல்லுவாங்க. வெளியே வாங்க அப்படி நடந்து வாங்க நடந்து வாங்க நிறைய பேர் வாங்க. ஆமா புதன்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம், தயிர் சாதம், மூலிகை கஞ்சி மற்றும் பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது. இதை அன்னதான உபயதாரர் உயர்திரு டாக்டர் சங்கரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கேவியர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ரகுதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூலிகைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகனாக இருவரும் யோசிய குடும்பத்தில் மற்றும் வித்யாபதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் உயர்திரு நினைவில் வாழும் தென்காசி எஸ் காளிமுத்து ஐயா அவர்கள் டாக்டர் ஐயா அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாறும் வேண்டுபவர்கள் மனைவி மீனாட்சி அம்மா மற்றும் மகன் சுப்பிரமணியன் ஐயா பேராசிரியர் மற்றும் டாக்டர் எல் சுபா அம்மா அவர்கள் அகத்தீர் சித்ரா கிளினிக் மற்றும் தேசி மீனதர்ஷினி பேரன் கமன் அவர்கள் குடும்பத்தார்கள். இன்றைய அன்னதான உபயோகர்களுக்கு எல்லா வளமும் நலம் கிடைக்கணும். மேற்கொண்டாடி வெற்றியடையணும். குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும். ஆசான் திருவடி பிடிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்கணும். வாங்கி பயனடிக்க முருகா சொல்லி சாப்பிடுங்க. இங்கே அங்கே காய் இருக்க வாங்கிடுங்க, ஊறுகாய் வாங்கிடுங்க. நீங்கள் ஆஸ்பத்திரியில் நம்ம வரீங்க, யார் செத்துருக்கு உங்களுக்கு எந்த ஒரு போடு
அம்மா சாப்பிட போறீங்களா? மெதுவாக போங்க அப்படி. நீ யாரம்மா சேர்த்துருக்கீங்க? யாரும் வேணும். கஞ்சி வேணுமா? கஞ்சி வைக்க போறீங்களா? சாதமா? இதை எடுத்து மூடக்கூடாது. கீழே வைங்க. எடுங்க அப்படி. போட்டோம் அப்படி நான் விடுங்க. அகத்திய சன்மார்க்க சங்கம் உண்டாகும்.